நாம அண்மை சில தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொளி பதிவு செய்திருந்தோம். திருத்தணி பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய தம்பி யுவராஜ் அவர்கள் திருத்தணி பகுதியிலிருந்து மாவீரன் வீரப்பனார் அவர்களுடைய சமாதிக்கு நடந்தே சொல்லுகிறார். இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து, ஒன்று போதை அழிப்பு ஒழிப்பு, அந்த புழக்கத்தை எல்லாமே தடுக்க வேண்டும் என்றும், இரண்டாவது வாழ்ந்த மறைந்த மாவீரன் வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்திலே ஒரு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பலரினுடைய எண்ணத்தையும் திசை மாற்றி ஒரு நல்லதொரு எண்ணத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அந்த பையன் போறான். நேற்று தினமும் அந்த பையன் போயிருக்கக்குள்ள தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாயக்கன் கோட்டை பகுதியில் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பையன் போயிட்டு இருந்திருக்கிறான். அப்ப இரு சக்கரத்துல வாகனத்துல வந்த ஒரு 2-3 பேர் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, அந்த பையனுடைய பேனர் பின்னாடி பேக் பின்னாடி மாட்டி வந்திருக்கான். அதுலதான் அழகா வீரப்பனையா அவர்களுடைய புகைப்படம், காடுவெட்டியார் அவர்களுடைய புகைப்படம்லாம் போட்டு இந்த மது ஒழிப்பு குறித்த வாசகங்கள், மேலும் மணிமண்டபம் எழுப்ப வேண்டிய வாசகங்கள் அடங்கியிருக்கு. அதை கத்தியால கிழிச்சிருக்கானோ நடுவில் கிழிச்சிட்டு அந்த பையனை பார்த்து சத்தம் போட்டு போயிட்டானுங்க. அந்த பையன் பாவம் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறான். நீ ஊக்குவிக்கலனாலும் பரவாயில்ல, நீ ஒதுங்கியா போய் தொலைக்கணும். அந்த ஈர வெங்காயமும் கிடையாது. அந்த பையனுடைய காணொலி லைவ்லேயே போயிட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு அந்த லைவை பார்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே ஒன்று திரண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த பையனை வந்து எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி வந்து அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுத்து, அந்த பையனுக்கு உத்வேகம் ஊக்குவிக்க கொடுத்து, அந்த பேனரை ஒரு செல்லட்டோ பேட்டு ஒட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு எல்லாரும் துணை நிற்பாங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அப்படி, இந்த சமுதாயம் தான் குடிக்கணும், இந்த சமுதாயம் குடிக்கக்கூடாதுன்னு இல்லாமல் யார் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? வீரப்பனார் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்காக மட்டும் வாழவில்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்காக வாழ்ந்தார். அவருக்கான ஒரு மணிமண்டபத்தை எழுப்புகின்ற உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, நீங்க போங்க, என் போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பேனரை ஒட்டி அந்த பையனை வழி அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு கேவலமான இடிவான புத்தி கொண்ட செயலை எந்த கம்யூனிட்டி செய்யறான்னு தெரியல. அந்த பையன் மேல அப்படின்னா ஒரு நல்லதான பண்றான், தப்பு கிடையாது. நீ திருந்தவும் மாட்ட, திருந்த சொல்றவன நீ இப்படி பண்ணோன்னா எவ்வளவு கேடு கட்டவனி வருது, வாயில நல்லா வருது. அந்த கத்தி அவன் முதுகுல போடுதுன்னா என்ன பண்ணி கிழிச்சிருப்பானுங்க? இல்ல ஒரு பக்கம் இப்படி திரும்பிடுறான் கையில கிழிச்சதுன்னா என்ன பண்ணி கிழிச்சிருப்பானுங்க? புறம்போக்கு நாய்ங்க. அந்த பையனுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும். அந்த தம்பிகிட்ட நானும் தொலைபேசியில் சொன்னேன், நீ கவலைப்படாம போ தம்பி, நம்ம பசங்க எல்லா பசங்களும் உனக்கு துணையா இருப்பாங்க, நீ பாதுகாப்பாக அவனுடைய பயணத்தை மேற்கொள்ளு, எதுவாக இருந்தாலும் தொலைபேசியில் உடனடியாக தொடர்பு கொள்ளுன்ட்டு. அந்த பையனுடைய பயணம் சிறக்க எல்லோருமே வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அந்த பையனுக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்போம். நல்ல விஷயங்க இது, நல்ல விஷயம் இது. ஏதோ சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போட்டுட்டு அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு வெங்காயத்தை பிடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுக்கிறான்ல, அந்த பையனை நம்ம ஊக்குவிக்கிறோம், அந்த பையனுக்கு அரணா நிற்கிறோம். நல்லது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நீங்க தைரியமா போங்க, உங்க பின்னாடி எல்லாரும் இருப்பாங்க.